ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ 13ஆந்தேதி எடுத்த பொசிஷன் இப்போ 8300 எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. நானும் பார்த்தேன், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 5000 இல்லை 6000 நான் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஓகே தான். அட் த சேம் டைம் இவ்வளோ குயிக் டைமில் இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகேன்னு தான் எனக்கு படுது. பட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட பொசிஷனை வந்து மறுபடியும் நான் ஜஸ்ட் ப்ராஃபிட் மட்டும் தான் புக் பண்ணியிருக்கேன். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 15-20 இருந்து இது வந்து என்னோடய பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன், நியூலி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்னோடய ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எதுக்காக அப்போ புக் பண்ணீங்க, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரு சடன் வாலட்டிலிட்டி இல்லை சடன் ஏதாவது பண்ண சொல்ல. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி கடைசி ஒரு 1 ஹவர்லாம் வந்து நல்ல மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஸோ அதான் நல்ல டவுன் ஆச்சு. வாலட்டிலிட்டி கேட்கவே வேண்டாங்க. அதாவது இன்ட்ராடே பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னால் கெஸ் கூட பண்ண முடியல. எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும், ஏன்னா இங்கே எக்ஸ்பர்ட்டுங்கிறது ரொம்ப கிடையாது. எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் வந்து எந்த அளவுக்கு நீ எப்படி சொல்ல, எந்த அளவுக்குங்க கெஸ் பண்ண முடியும்? அப்படி கெஸ் பண்ணால் அவர் தானங்க இந்த உலகத்துக்கே ராஜா. அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டை ஒருத்தரால் கெஸ் பண்ண முடியுதுன்னா எவ்வளோ இது. ஸோ பாருங்கள், மார்க்கெட்டை தொடங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டு எப்பத்துலேருந்து இந்த பாருங்க, மார்க்கெட் தொடங்குறது வந்து சரியான டவுனுக்கு அப்புறம் மறுபடி ஒரு அப்பு, மறுபடியும் ஒரு டவுனு. ஸோ கம்ப்ளீட்டாக வாலட்டைல். கடைசி நேரத்தில் ஒரு டக்குன்னு ஒரு ஹைப்பு. இதை நான் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன கேட்டால் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். என்னென்னா, ஆப்ஷன் செல்லிங் மூலியமாக நான் வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு மார்ஜினுக்காக 2 பை பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, இது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 4 நாள் பொறுத்திருந்து 4 நாளில் நான் மறுபடியும் மேக்ஸிமம் எடுத்த பொசிஷனே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். எதுக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி வரப்போகுது. ஸோ வர்ற வியாழக்கிழமையோட இந்த மந்த் எக்ஸ்பைரி முடியுது. ஸோ ஜூலை மந்த்து ஓப்பன் ஆயிரும். நான் என்ன சொல்ல வரேன் ஆக்சுவலி அப்படிங்கிற புரியுதுன்னா, இந்த பாருங்கள், இதுதான் இன்றைக்கி எடுத்த பொசிஷனோட அவுட்புட். ஸோ இந்த பாருங்கள், இன்றைக்கி இதை வந்து நான் என்னென்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணி மறுபடியும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பொசிஷன் தான் இனிமேல் ரோல் ஆகும். உதாரணத்துக்கு என்னோடய பிஎன்எல் நான் காமிக்கணும் அப்படின்னா, எஃப்என்டோ இந்த ஃபினான்ஷியல் இயராக ஆரம்பித்தாச்சு இல்லையா, 1 ஓகே 13ஆந்தேதி இந்த பொசிஷன் நான் எடுத்தேன். 13 ஓகே, என் பர்த்டே அன்றைக்கி எடுத்தேன். ஓகே, ஸோ இந்த இருக்குது பாருங்கள், அதாவது 7900 ப்ராஃபிட். இது எனக்கு ஓகே தான். நான் தான் சொன்னேன், நேற்று 5000 சம்திங் வந்துச்சுன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்னு. ஸோ எடுத்துட்டேன். சாரி, ஆக்சுவலி சனி ஞாயிறு நானே லீவ் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒர்க்கு, எக்ஸ்டர்னல் ஒர்க்கு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ஜஸ்ட் செகண்டரி இன்கம் தான் இந்த ஷேர் மார்க்கெட். அதனால தான் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக நான் எடுக்கிறேன். 2 நாள் நல்லா ஊர் சுற்றினேன், ரெஸ்ட் எடுத்தேன். நான் எப்படி வெள்ளிக்கிழமை ஒரு என்னோடய பொசிஷனுக்கு வீடியோ போட்டிருக்கலாம், பட் வீடியோ போட முடியலை. வெள்ளிக்கிழமை 5000 என்னமோ இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 8300 இருந்துச்சு. நான் புக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் என்னோடய பொசிஷன் எடுத்துக்கிறேன். போதும், நான் தான் சொல்கிறேன், லாங் டேர்ம் 10%, அதாவது 3 லட்சம் ஒரு மாதத்துக்கு 3000 கொடுத்துச்சுனாலே என்ன ஆச்சு, 1%. ஸோ 1% 12 மாதம்னா 12% நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நிறைய பேர் 24, 34 வாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு லாங் டேர்மில் செகண்டரி இன்கம் எடுக்கிறவங்க நிதானமாக எடுங்க. சடனாக போய் மார்ஜினை லூஸ் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மார்ஜினை காப்பாற்றணும், அவ்வளோதான். மோஸ்ட் ப்ராபப்ளி பொசிஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் வீடியோ கொடுத்தாலும் இன்னுமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே கைஸ்.
பாய். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். கமெண்ட்டில் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.